ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீ. நரலோக வாசிகளுள் நலமீது தேடி வந்தீர். அன்புருவாய் என் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். நீத்திய பிதாவினண்டை நிரந்தரமாய் வீற்றிருக்க சுத்தமில்லா பூவுலகை சுதந்திரமாய் கொண்டதேனோ. அன்புருவாய் என் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த உலகம் முடியும் வரை எங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன வாக்குறுதிக்கு ஏற்ப இந்த வன்னிற அப்பத்தின் வழியாக உண்மையாகவே நீர் எங்களோடு பிரசன்னமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் ஆண்டவரே. நமஸ்காரம் செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. நீரே வல்லவர் ஆண்டவரே. நீராகவே உமக்கு கோடானு கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களோடு எங்களுக்குள்ளே நீக்கமற இருப்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வன்னிற அப்பத்திலே, இந்த அப்பத்தின் வடிவினிலே உயிருள்ள தேவனாக, மெய்யான கடவுளாக, உண்மையான மனிதராக எங்களுக்குள்ளே நீர் தங்கி வாசம் செய்கின்றதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மிலே கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் வளருவதற்கு எங்களுக்கு ஆசீரை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களோடு இரும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் இனம் கண்டு உமக்குள்ளே வாழ்வதற்கு எங்களை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த உலகெங்கிலும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய சந்நிதிக்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே.
அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய இருக்கின்ற நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு மேலாக நீர் அறிந்திருக்கின்றே ஆண்டவரே. அவை எல்லாவற்றையுமே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சொற்ப பொழுது உம்மோடு இருக்க ஆசிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு வழி நடக்க உம் பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு ரம்மியமானது ஆண்டவரே. உம்மிடம் ஒரு நிமிடம் இருப்பது நாங்கள் 1000 ஆண்டுகள் இருப்பது போல ஆண்டவரே. ஆகவே நன்றி உம்முடைய இந்த பிரசன்னத்திற்காக, எங்களை வளப்படுத்துகின்ற பிரசன்னத்திற்காக, எங்களை வளப்படுத்துகின்ற பிரசன்னத்திற்காக, எங்களுக்கு நலம் தருகின்ற முடிய இந்த பிரசன்னத்திற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி இந்த வேளையிலே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மிடம் நாம் கூவி அழைக்கின்றோம். எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இதயம் கலைமான்கள் நீரோடையை தேடி ஓடுவது போல எங்களுடைய ஆன்மா உம்மை தேடி ஓடுகின்றது ஆண்டவரே. உம்மை நாடி வருகின்றோம் ஆண்டவரே. எங்கள் இதயம் தேடும் அன்பன் வேறு யாரும் அல்ல, நீர் ஆண்டவரே. ஆகவே எங்களுக்குள்ளே வாரும் இயேசுநாதா, எங்களுடைய அன்பின் நாதா, எங்களுக்குள்ளே வாரும், எங்களோடு இரும், எங்களை பலப்படுத்தும் இயேசுவே. எங்களுக்குள்ளே வந்துரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வந்து எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அன்றே மாவுஸ் என்ற சீடர்கள் பொழுது போகிறது, ஆகவே எங்களோடு தங்கி எங்களோடு இரும் ஆண்டவரே என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு இரும் ஆண்டவரே. எங்களை அதிகமாக அன்பு செய்கிறவர் இந்த உலகத்திலே உம்மை விட்டால் வேறு யாரு ஆண்டவரே? ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய அன்பின் நாதனே, எங்களுடைய ஆத்மாவின் கீதமே, எங்களோடு இரும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர்தான் எங்களுக்கு உயிர், நீர்தான் எங்களுக்கு வழி, நீதான் எங்களுக்கு உண்மையை காட்டுபவர் ஆண்டவரே. ஆகவே வாரும் ஆண்டவரே, வந்து எம்மோடு தங்கும் ஆண்டவரே. ஆத்மநாதன் நீரின் அன்பின் நாதன், உம்மிலன் ஜீவனும் சேகருமே. பாவா இயேசுநாதா,
அருமையான இயேசுவே, நீர் வாழ்ந்த பொழுது எத்தனையோ பேர் உம்மை தேடி வந்தார்களே ஆண்டவரே, சுமைகளை சுமந்து வந்தார்களே ஆண்டவரே, நோய்களை சுமந்து வந்தார்களே ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய துன்பங்கள், தங்களுடைய வேதனைகள் ஆண்டவரே, தங்களுடைய நோய்களை நீர் நீக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடும் நீர் குணப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடும் வந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் ஒருவரையும் நீர் வெறும் கையராய் திருப்பி அனுப்பவில்லையே ஆண்டவரே. அந்த அளவு உம்முடைய அன்பு, உம்முடைய பரிவு, உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு இருந்தது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த உலகத்திலே பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. பல துயரங்கள் எங்களை ஆட்டி படைக்கின்றன ஆண்டவரே. பொருளாதார சுமை, நோய்களின் சுமை, கடன்களின் சுமை, பிரமாணிக்கமின்மையின் சுமை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆண்டவரே. இந்த துன்பங்களினாலே, இந்த துயரங்களினாலே உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் சில வேளைகளை உம்மை விட்டு பிரிந்து போகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரியாமல் உம்மையே இருக பற்றி கொண்டு இருக்க எங்களை பலப்படுத்தும். துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் உம்மை பிரியாமல் இருக்க, திராட்சை செடியோடு இணைவது போல, கொடியும் செடியும் இணைந்து செல்வது போல உம்மோடு இணைந்து இருக்க எங்களை பலப்படுத்தும் இயேசுவே. துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், என்றும் உம்மை பிரிந்து போவதில்லை. வா இயேசுநாதா. துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், என்றும் உம்மை பிரிந்து போவதில்லை. வா இயேசுநாதா. வா இயேசுநாதா. வா அன்பின் நாதா. என் இதயம் தேடிடும் அன்பனே நீ. வா இயேசுநாதா. இயேசுவே, இந்த சொற்ப நேரம் உங்களோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவரே. உங்களோடு நாங்கள் கேட்டோம், எங்களோடு வந்து இருங்க என்று சொல்லி, எங்களோட தங்கும் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. நீங்க வந்தீங்க, எங்களோடு இருந்தீங்க. நாங்கள் உங்களோடு இருக்கிறதுக்கு நீங்க துணையா இருந்தீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களோட நான் இருப்பேன் என்று சொல்லி எங்களை தவிக்க விடாம எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களோட துன்பத்துயர வேளைகளில் சுமை சுமந்து சொர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன நீங்க அந்த இளைப்பாறுதலாக இருந்திருக்கிறீங்க. எங்கள் சுமைகளை கடந்து செல்ல, துன்பங்களை கடந்து செல்ல, எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க எங்களால் முடியாத பொழுதெல்லாம்
நீங்கள் எங்களோட இருந்தீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இருங்க ஆண்டவரே, எங்களோட எங்களோட தங்குங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை குணப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களோடு இருங்க ஆண்டவரே, எங்களை சக்தியாக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள்கிட்ட இருக்கிற அன்பை இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகிற வேளையில் எங்களை தட்டி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் விரக்தியாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் வாழ்க்கையிலே பொலிவுழந்து இருக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையை பொலிவூட்ட செய்யுங்க ஆண்டவரே. ஆகவே வாங்க ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே உங்களை கூப்பிடுறோம். வா வா இயேசுநாதா என்று ஆண்டவரே. கருணை நாதரை உற்று நோக்கியவர்களாக நம் இதயத்திலே இருக்கின்ற வேண்டுதல்களை ஒரு கணம் மௌனமாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சுதனவர்க்கும் புகழ்
சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே நீ. அதில் சகல மகிழ்வும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.